தயாநிதி மாறன் தனது சகோதரருக்கு அனுப்பிய நோட்டீஸ் மூலம் மிகப்பெரிய ஊழல் அம்பலமாக இருக்கிறது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தன் குழுமத்தினுடைய உரிமையாளர் கலாநிதி மாறன் மீது அவருடைய சொந்த சகோதரர் தயாநிதி மாறன் எழுப்பி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் குறித்த விமர்சனங்களும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு கால சட்டத்திற்கு பிறகு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய பெயருக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அதன் மூலமாக 6891 கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடி செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டி அந்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக 2003ஆம் ஆண்டுக்கு உரிய சட்டத்தின் அடிப்படையில் அப்போதைய பங்குகளை கணக்கில் கொண்டு தற்போது சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் முரசொலி மாறனுடைய குடும்பத்தினுடைய வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் சிவில், கிரிமினல் கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் மூலமாக விநியோகித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த கலாநிதி மற்றும் தயாநிதி மாறனுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு என்பது தன் குழுமம் முடக்கக்கூடிய அபாயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை விமர்சித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவை பார்க்கும் போது வழக்கமாக கோபாலபுரம் குடும்பத்தினர் அவரது கூட்டாளிகளும் மற்றும் அவரது பிரதிநிதிகளையும் தங்களுடைய ஊழலை வெளிப்படுத்தியதற்காக என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு இது போன்ற நோட்டீஸ்களை வழங்குவார்கள் எனவும் இந்த முறை அதற்கு மாறாக கோபாலபுரம் குடும்பத்தினர் தங்களுடைய குடும்பத்தால் நடத்தப்படக்கூடிய நிறுவனத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலை அம்பலப்படுத்தி தங்களுடைய சொந்த அண்ணனுக்கே நோட்டீஸ் அனுப்பி இருப்பதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருக்கிறார். திமுகவினுடைய மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த லீகல் நோட்டீஸில் அந்த குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனத்தில் சட்டவிரோதமாக பங்குகளை ஒதுக்கீடு செய்ததன் மூலமாக 3498 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை மோசடி செய்திருப்பதாக அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் கடந்த 20 ஆண்டுகளில் இந்த மோசடியுடைய பண மோசடி என்பது 6381 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் அண்ணாமலை இந்த தயாநிதி மாறன் அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருக்கிறார். இது வெறும் ஊழல் அல்ல எனவும் இது கோபாலபுரம் குடும்பத்தின் பேராசையினுடைய வெளிப்பாடு எனவும் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் எனவும் சட்டம் செயல்பட வேண்டும் எனவும் தன்னுடைய பதிவில் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.